இவங்க சொல்றதெல்லாம் வந்துட்டு இந்த ஆட்சி நிர்வாகம் செய்யணும். அவங்களுக்கு பாதுகாப்பா கூடுதல் போலீஸ் படம் அப்படின்னா இவங்க தான் சொல்லுவாங்க, வந்துட்டு இறங்கும். புரியுதுங்களா? சோ அப்படிதான் இது எல்லாமே. சோ தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டை தமிழ்நாடு இருக்கும்போது, மொத்த ஆட்சி நிர்வாகம் இருக்கும்போது, திமுக நம்பர் பழி போறதுல என்ன இருக்குது? முட்டா பயிலுங்க. மனு வேற எடுத்துட்டு போயிட்டு எடுத்து கொடுக்குறாரு நாடு லூசு. செய்வாங்களா யாராவது? தேர்தல் ஆணையத்துக்கு நீ சொன்ன அப்படின்னா 48 மணி நேரத்துல கொடுத்துட்டு போறா பர்மிஷன். இல்லைன்னா இல்ல, இருக்குதுன்னா இருக்குது. நீ கேட்ட இடம் அந்த முல்லை நகர் பஸ் ஸ்டாப் என்ன இடம்? பஸ் ஸ்டாப் 3000 பேர் அங்க சேர முடியுமா? நான் அந்த இடத்துல நின்று பரப்புரை பண்ணியிருக்கிறேன். புரியுதுங்களா? சேர முடியுமா? 3000 பேருக்கு அங்க இடம் இருக்கா? ஏதோ இப்போ மத்தவங்க எல்லாம் இப்ப எடப்பாடி பழனிசாமி எல்லாம் இருக்கிறாரு, மத்தவங்க எல்லாம் கேக்குறாங்க. அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? இந்த நேரத்துல இந்த நேரம் வரைக்கும் தான் பரப்புரை பண்ணுவாரு. ஜனம் சேரும், ஜனம் கலைஞ்சிரும், போயிடுவாங்க. இவங்களுக்கு அப்படி இல்லையா கதை? இவன் 3 மணிக்கு வரேன்ட்டு 8 மணிக்கு எல்லாம் வர்றான். எப்படி தருவாங்க பர்மிஷன்? பிரச்சனை. சரி, எப்படி பெரம்பூர்ல ஜெயிச்சிருவாரா? கிழிச்சிருவாரு. எந்த இடத்துல ஒரு கட்சியினுடைய அமைப்பே இல்லையோ, பெரம்பூர்ல தொழிலாளர்கள் நிறைஞ்ச இடம். அவங்களுக்கு எல்லாம் அரசியல் தெரியாதோ? பொதுவா சிபிஎம் 2 தடவை போட்டா, ஆமா இவருதான் சவுந்தரராஜன் ஜெயிச்ச இடம். அதெல்லாம் வந்துச்சு எல்லாம் அந்த மாதிரியான மக்கள் நிறைஞ்ச இடம். மிடில் இன்கம் குரூப்பும் நிறைய இருக்கிற இடம். அங்கெல்லாம் இவங்களெல்லாம் ஜெயிக்க முடியாது. மிடில் இன்கம் குரூப் எல்லாம் பயக்கத்துலாம் ஆள மாட்டான். குடிசை வாசிகள் அங்க பேர் இருக்கிறாங்க. இளைஞர்கள் இருப்பாங்க இல்லையா, அவனுக்கு வந்துட்டு விஜய் கத்திட்டு இருப்பாங்க. அவங்க நிறைய பேர் கத்திருப்பாங்க. அதை பார்த்துட்டு பயங்கட்டி ஒரு தேர்தலில் போட்டிருக்கிறான்னு நினைக்கிறேன்.